என் பேர் வந்து சிரானசனா. நான் 12th வந்து 572 மார்க் எடுத்திருக்கேன். ஸ்கூல் செகண்ட் வந்தேன். எங்கள் அத்தாவுக்கு வந்து ப்ரோஸ் சச்சா, எனக்கு சச்சா வேணும். அவங்க வந்து ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க. நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, உன்னை வந்து அம்மா அப்பாவோடையும் உன்னையும் வந்து அவார்ட் கொடுத்து கௌரவிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட சர்டிஃபிகேட்டு, செக்கு, அவார்ட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த ட்ரஸ்ட்டு மூலயமா எனக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ப்ரோக்ராமில் சொன்னாங்க, ஒரு 2 weeks 1 monthக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க கல்வி வழிகாட்டுகிறதுக்கு. அந்த இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எந்த இதுக்கு போகலாம், கன்ஃபியூஷனாக இருக்கவங்க வந்து இந்த இதில் போகலாம், நீங்கள் தெளிவாக இதில் போகலாம் அப்படின்னு வந்து நல்லா சொன்னாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி நான் 11th படிக்கையில் என் அக்கா தங்கச்சியோட இதே மாதிரி வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுலேயும் நான் கலந்துக்கிட்டு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் அம்மாவை இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கௌரவிக்கிறாங்க. அத்தாவும் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அத்தா ஊருக்கு போயிருக்காங்க, அதான் அம்மாவும் வந்தாங்க. அஸ்லாம் வலைக்கும். என் பேர் சாலிஹா. நான் 12th 530 எடுத்திருக்கேன், பயோமேக்ஸ் குரூப்பு. இந்த முஸ்லீம் ரீடிங் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் சச்சா மூலயமா தெரிஞ்சது, ரஹ்மான் சச்சா மூலயமா. அவங்க மூலயமா வந்து அதே மாதிரி இங்கே கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். 12th அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலே வந்து இங்கே அட்டன் பண்ணேன். ரியாஸ் சார் அவங்க தான் வந்து இது எடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஐடியா கொடுத்தாங்க. அதுக்கு மூலயமா இப்படிலாம் இது இருக்கா அப்படின்றது அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே வந்து ஃப்ரீயாக கவுன்சிலிங் வந்து போட்டது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால வந்து கூப்பிட்டு எங்கள் அம்மா, எங்கள் அத்தா இப்போ வரல, எங்கள் ஊரில் இருக்காங்க, எங்கள் அத்தம்மா எல்லாரையும் கூப்பிட்டு இதெல்லாம் போட்டு பொன்னாடையெல்லாம் போட்டு கவனிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் நான் செக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்டிஃபிகேட், ஷீல்டு இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமு எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய ஸ்கூல்லலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் பேரண்ட்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணால் தானே நம்மளும் வந்து நம்ம அம்மாலாம் இது பண்ணுறாங்களே அப்படின்னு. அதை நான் நல்லா ரொம்ப நாள் யோசிப்பேன். சரி, நம்ம படித்து நம்ம இதில் ஸ்கூலில் கூப்பிட்டு இந்த ஃபஸ்ட் மார்க் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளை படிக்க வச்ச பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்படி பண்ணுறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா அப்படின்றது ரொம்ப டவுட் தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். வருஷம் வந்து முஸ்லீம் ரெடீம் ட்ரஸ்ட் அவங்க வந்து கல்வி வழிகாட்டுதல் முகாம் வந்து நடத்துவாங்க. அதில் நான் வந்து கடந்த 2 வருஷமாக நடத்தியிருக்காங்க. அது 2 வருஷமுமே நான் வந்து கலந்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அதுலேருந்து நான் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் வந்து 10th நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து முஸ்லீம் ரெடீம் ட்ரஸ்ட் அவங்களும் வந்து ஒரு காரணம். அதுக்காக அவங்களுக்கு வந்து ஜஸாக்கல்லா சொல்லிக்கிறேன். இதே மாதிரி அவங்க வந்து இன்னும் பல முகாம்கள் நடத்தி இன்னும் பல மாணவர்களுக்கு வழிகாட்ட இறைவன் வந்து அவர்களுக்கு அருள் புரிவானாக, அவர்களுக்கு இரட்டிப்பாக நன்மையை தருவானாக இன்ஷா அல்லாஹ். இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவங்க வந்து 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கு ப்ரைஸ் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து இனி அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இவங்கள மாதிரியே நம்மளும் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா மார்க் எடுக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம முஸ்லீம் ரெடீம் ட்ரஸ்ட் வந்து மாணவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிறாங்க நிறையா. அதே மாதிரி நம்மளும் நாளைக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து பிற மாணவர்களுக்கு செய்யணும், பிற மாணவர்களுக்கு வந்து மோட்டிவேஷன் தரணும் அப்படின்றது தான் இன்னைக்குரிய முக்கியமான கருத்து. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு குறைய சொல்லவே முடியாது முஸ்லீம் ரெடீம் ட்ரஸ்ட்டை. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே இன்னும் அவங்க பண்ண வந்து அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியும். ட்ரஸ்ட்டில் வந்து நான் வந்து 10th 491 எடுத்திருக்கேன். இவங்க வந்து இந்த ட்ரெஸ் வந்து கௌரவிக்க என் அப்பா அம்மாவை கூப்பிட்டாங்க. அதுக்கு வந்தோம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி கௌரவிச்சாங்க. இதை தொடர்ந்து நடத்தணும்னு ஆசைப்பட்றேன். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நான் பெருசாக நானும் நடத்தணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணத்தை தோன்றிருக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸு தொடர்ந்து நடத்தணும்னு துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.